Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கர்மா நாயகர்கள். இதன் தலைப்பு. ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறப்படுகிறோம். இந்த கர்மாவை குறிப்பிடுவதற்கு கர்மகாரகன் அப்படின்னு நம்ம சனி பகவானை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயும் நம்மளுடைய கர்மாவை குறிப்பிடுவதற்கு மேலும் 2 பேர் இருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயும் சூரியனும். இவர்களும் நமது கர்மாவின் தொடர்ச்சியை குறிப்பிடக்கூடியவர்கள் தான். இதில் கர்மா அப்படின்னாலே உடனே அது கெட்டது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட வேண்டியதில்லை. நிறைய நல்ல விஷயங்களும் அதற்குள்ளே இருக்கும். தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் வர செப்டம்பர் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. 6 மாதம் கோர்ஸு, சண்டே கிளாஸு. இது ஒரு உயர்நிலை ஜோதிட வகுப்பு. நம்மளுடைய 11th பேஜ் ஆல்ரெடி 10 பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சுட்டாங்க. விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்மா நாயகர்கள். சனி பகவான் கர்மகாரகன், நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான். வலிமையான வீடுகள் சர வீடுகள்ங்கிறது நம்ம அடிக்கடி சொல்கிறோம். இந்த சர வீடுகளில் உச்சம் பெற சக்தி இந்த கர்மா நாயகர்களுக்கு அதிகம் உண்டு. இதில் 4 பேர் உச்சம் பெறுவாங்க. அதில் ஒருத்தர் இயற்கை சுபராக போயிடுவார். யார்? குரு கடகத்தில். மற்ற 3 பேரும் பார்த்திங்கன்னா மேசத்தில் சூரியனும், துலாத்தில் சனி பகவானும், மகரத்தில் செவ்வாயும் உச்சம் பெறுவாங்க. இதில் இயற்கையாகவே இவர்கள் கர்மாவின் திறனை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவர்கள். அதனால தான் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இயற்கையாகவே 10ஆம் இடம் என்கின்ற தசம கேந்திரத்தில் திக்பலங்கிற அந்த பவர் கிடைக்கும். திக்பலம் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு நிகரான வலிமையை கொடுத்து விடக்கூடியது. சனி பகவானுக்கு அந்த 10ஆம் வீடு பார்த்திங்கன்னா ஆட்சி வீடு தான். காலபுருஷனுடைய 10ஆம் வீடு ஆட்சி வீடு. நீங்கள் எந்த ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த 3 பேர் உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு கர்மாவை தீக்க தான் பிறப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்காரும்போது அவருக்கு அங்கே திக்பலம் இல்லைன்னாலும் கூட இவர் இந்த இடத்துல உட்கார்ந்தாருனாலே நம்மளுடைய பாவக்கணக்கை தீர்ப்பதற்காக பிறப்படுத்திருக்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் நிறைய பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். காரணம், உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தாருன்னா அவருடைய கர்ம பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது போய் பார்த்திங்கன்னா நேரடியாக 7ஆம் இடத்தை டச் பண்ணும். சனியோட 10ஆம் பார்வை நம்மளுடைய 7ஆம் இடத்தை டச் பண்ணுறதுனால சமுதாயம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் நம்மளுடைய கர்மா முக்கியத்துவமாக இருக்கும். சமுதாயத்துக்கு பண்ணக்கூடிய ஏதோ ஒரு நல்லது, ஏதோ ஒரு விஷயங்கள், அல்லது வாழ்க்கை துணைக்கு பண்ண வேண்டிய ஏதோ ஒரு பொறுப்புகள், கடமைகளை தீர்ப்பதற்கான கர்மா அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். சனி பகவான் கொஞ்சம் துன்பம் தரக்கூடிய கர்மாவை வெளிப்படுத்தும் கிரகம். சூரியன் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். அப்படிங்கிற போது நார்மலாக ஒரு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைஞ்சாலே ஒரு வலு. இதில் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்காருன்னா உங்களுடைய ஆளுமை திறனை, சம்பாதிக்கும் வல்லமையை, ஆத்ம சுத்தியை, பொருளாதார முன்னேற்றத்தை, தன்னம்பிக்கையின் வெளிப்பாட்டை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி அப்படின்றத எடுத்துக்கணும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆளுகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 10ல் சூரியன் இருப்பார். இதில் இன்னும் ஹை லெவல் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் அங்கே வந்து பவரில் வேறு இருப்பார். ஆட்சி இல்லைன்னா உச்சம் இல்லை மூலத்திரிக்கோணம். அப்படி திக்பலம் நார்மலாக இருக்கும், இந்த பவரும் இருக்கும். உதாரணமாக கடகலக்னக்காரங்க 10ல் சூரியன், அங்கே உச்சமும் திக்பலமும் சேரும். விருச்சிக லக்னக்காரங்க 10ல் சூரியன், இங்கே ஆட்சியும் மூலத்திரிகோணம் திக்பலமும் சேரும். இது இல்லாமல் நார்மலாக 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சரி, அந்த ஆத்ம சுத்தியை வெளிப்படுத்துவதற்காகவும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வெளிப்படுத்துவதற்காகவும், அதிகார தோரணைகளை வெளிப்படுத்துவதற்காகவும்
உங்களுடைய சம்பாதிக்கும் திறனை வெளிப்படுத்துவதற்காகவுமான கர்மா உங்களுக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இதில் ஒரு ஜோதிட ரகசியம் என்ன அப்படின்னா, எல்லா கிரகங்களுக்குமே ஒளியை கொடுக்கும் கிரகம் சூரியன் தான். சூரியன்கிட்டேருந்து வாங்குகிற ஒளியை தான் திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுது கிரகங்கள். அப்போ அந்த சூரியனே சரியாக ஒரு ஜாதகத்தில் அமர்ந்து விட்டால், அதனால தான் அவர் ஆத்மகாரகன் சொல்கிறாங்க. நம்ம ஆத்மா நல்லாயிருக்கும். சம்பார்த்தியக்காரகன்னு சொல்கிறாங்க, சம்பார்த்திய வலு நல்லாயிருக்கும். தன்னம்பிக்கைக்காரகன்னு சொல்கிறாங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையோட லெவல் வேறு மாதிரி இருக்கும். என்னால் முடியும், நான் செய்வேன், என்னோடய மனசு சொல்கிறத தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி கடமையாற்றும் தகுதியை இந்த சூரியன் 10ல் இருக்கும்போது கொடுத்துட்றாரு. சனி ஒரு மாதிரியான கர்மாவை கொடுக்குறாரு. அதில் கொஞ்சம் துன்பம் இருக்க தான் செய்யும். நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்த விஷயம், அது விடுபட்டு போன விஷயம். நம்ம கர்மாவை ஒழுங்காக பண்ணலையோ, சமுதாயத்துக்கு ஒழுங்கான விஷயத்தை செய்யலை, சமுதாயத்துக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம், வாழ்க்கை துணைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காம விட்டுட்டோம், போன பிறவியில் சமுதாயத்தை பற்றி எந்த விதத்துலையுமே கவலைப்படாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு 10ஆம் வீட்டில் சனி உட்கார்ந்தாருன்னா போதும். இவர் ஒரு கர்ம நாயகன் ஆகிறாரு. இதில் கிட்டத்தட்ட 50-50 சாய்ஸுங்கிற மாதிரி வந்துடும். 50% கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும், அடிமை ஜீவனம் செய்ய வேண்டியது இருக்கும், உழைப்பாளிகளுக்கு நிறையா நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும், கஷ்ட ஜீவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுலேயும் சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கிற அந்த கான்செப்ட் வந்துடும். பட் சூரியனுக்கு அந்த கணக்கெல்லாம் கிடையாது. அவர் அரசன். அவர் 10ஆம் இடத்துல இருக்கும்போது அரசனை போன்ற வாழ்க்கை எண்ணத்திலேயே லிவ் லைக் எ கிங் அப்படிங்கிற அந்த எண்ணமே முதல்ல வந்துடும். நான் அரசன் மாதிரி தான் வாழ்வேன். நீங்கள் 40 கோடி பேருக்கு மன்னராக இருக்கீங்கன்னா நான் 4 கோடி பேருக்கு மன்னன், அப்போ நானும் மன்னன் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டும் அதீதமான கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கும். இதில் இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்காரும்போது பார்த்திங்கன்னா சேவகனாய் பணிபுரியும் விதி கொண்டவர் ஆவார். ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ், ஒரு கை சிறந்த மருத்துவர், ஒரு தலை சிறந்த காவல்துறை அதிகாரி, ஒரு உயர்ந்த இராணுவ வீரர், ஒரு கடமையாற்றக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், இந்த தொழில்துறைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செவ்வாய் தான் கிட்டத்தட்ட நிறைய தொழில்களுக்கு காரகத்துவம் வகிப்பார். ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற போது அந்த செவ்வாயினுடைய தன்மையை ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கணும். நிறைய விதமான உத்தியோகங்கள், அதிகார உத்தியோகங்கள், அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகார உத்தியோகங்களை வெளிப்படுத்தும் கர்மாவின் நாயகனாக செவ்வாய் திகழ்வார். இதனால தான் இவருக்கு காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டில் போய் உச்ச பவர் கொடுப்பாங்க. காலபுருஷனுடைய 10ஆம் இடமான மகரத்தில் கடும் பகை வீட்டில் உச்ச வலிமை பெறக்கூடிய கிரகம் செவ்வாய். ஒரு தளபதிக்கு எங்கே மரியாதை கிடைக்கும்? போர்க்களத்தில் தான். தாயின் மடியான கடகத்தில் போய் அவர் நீச்சம் அடைஞ்சிருவார், சரண்டர். ஆனால் எதிரியின் வீட்டில் உச்ச பவரை பெறுறார், யுத்தம் புரியும் இடத்தில். அந்த கடமையே கண்ணாக வாழும் கர்மாவின் மிச்சம் தான் செவ்வாய் 10ஆம் இடத்தில் வருது. இவர்களின் கர்மாவின் சூட்சுமே பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை சரிவர செய்யாமல் திருப்பி பிறப்பி எடுக்கிறது. அந்த உத்தியோகம் உழைத்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும். இதில் சனியுடைய 10ஆம் இடம் 50-50 சாய்ஸ், துன்பமும் இன்பமும் கலந்திருக்கும். சூரியனுடைய 10ஆம் இடம் ஒன்லி ஃபார் இன்பம், கெடுதல்னே அதில் எதுவும் நெகட்டிவாக சொல்லிட முடியாது. செவ்வாயினுடைய 10ஆம் வீடு பார்த்திங்கன்னா ஒரு 25% கடும் உழைப்பு, ஆர்டருக்கு கீழ்ப்படிய வேண்டிய விதிகள், நம்மளுடைய அந்த ஆர்டரை தலை குனிந்து ஏற்றுத்தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தாலும் 75% இந்த உலகை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பவர்களாக இருப்பாங்க. பெரிய பெரிய பில்டிங்குகளும் மெட்டீரியல்களும் கட்டிடங்களும் காவல்துறையும் இராணுவமும் தீயணைப்புத்துறையும் கடமை தவறாத உழைப்பாளிகளையும் கடமை தவறாத அதிகாரிகளையும் குறிப்பிடக்கூடிய கிரகம் செவ்வாய். கை சிறந்த மருத்துவர்களை குறிப்பிடக்கூடியவரும் அவர் தான். அப்போ அவர் அந்த 10ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகும்போது இந்த கடமை மாறாத உழைப்பை வெளிப்படுத்தி அதன் மூலம் மேன்மை அடையும் சக்தியை கொடுக்குற கர்மாவை இவர் வெளிப்படுத்துவார். ஸோ இவங்க 3 பேருமே கர்மா நாயகர்கள் தான், சூரியன், செவ்வாய் மற்றும் சனி. இவங்களுடைய இந்த கர்மாஸ்தானத்தின் தொடர்பு ஒரு ஜாதகரை வலுப்படுத்தும், உரம் மிக்கவராக மாற்றும், நெஞ்சுரம் கொண்டவராக வளர்ச்சி அடைய செய்யும், வெற்றிகளை தரும் தூண்டுதலாக இது இருக்கும். இதில் செவ்வாயும் சூரியனும் உட்காரும்போது ஜாதகர் ரொம்ப எளிமையாக வெற்றி கனியை பறிச்சிருவார். சூரியனுக்கு 100% பவர்ஃபுல் இருக்கும்,
செவ்வாய்க்கு 75% பவர்ஃபுல் இருக்கும். சனி பகவான் உட்காரும்போது அந்த 50-50 சாய்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த சனி 10ல் அமர்ந்து ஒருவர் வெற்றியை பறிக்கும்போது அந்த வெற்றிக்கான பலன்கள் சமுதாயத்துக்கு போய் சேரும். இவர் பெற்ற வெற்றி, இப்போ ஒருத்தர் புற்றுநோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறார். அவங்க அம்மா இளமையிலேயே புற்றுநோய் தாக்கி இறந்து போயிடுறாங்க. புற்றுநோய்க்கு இவர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் மருந்து கண்டுபிடிக்கிறான்னு வைங்க. இப்போ இந்த மருந்து கண்டுபிடித்ததுனால அவங்க அம்மா திரும்பி உயிரோடு வருவாங்களா? கிடையாது. இவருக்கு கேன்சர் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாரா? அதுவும் இல்லை. அப்போ இது யாருக்கான வெற்றியாக இருக்கும்? சமுதாயம் மொத்தத்துக்குமான வெற்றியாக இருக்கும். அதுதான் சனி பகவான் தரக்கூடிய சிறப்பு. அதனால தான் சனியை முதல்ல கர்மகாரகன்னு சொன்னாலும் கூடவே சூரியனும் செவ்வாயும் அந்த கர்மாவின் பொறுப்புகளை வகிக்கும் கிரகங்களாகத்தான் இருக்கிறார்கள். ஸோ 10ல் சூரியன் அமர்வதும் ஒரு சிறப்பு தான், 10ல் செவ்வாய் அமர்வது வெகு சிறப்பு தான். 10ல் சனி அமர்ந்தால் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு ஏதோ பெரும் கடமையாற்றுவதற்காகத்தான் பிறப்பெடுத்திருக்கிறீர்கள்ங்கிற ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 கர்மநாயகர்களும் உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அல்லது 10ல் அமர்ந்திருக்கிறார்களா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் கர்மாவின் ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.